எதனால டீச்சர் ஆனீங்க? லைக் பண்ணி டீச்சரா முதல்ல சேரல. சார் சொன்னதுக்கு மாறா என்னுடைய வாழ்க்கையில மற்ற எந்த ஜாப்லையுமே இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்காது டெஃபினட்டா. சரி என்னடா நீ என்ன மார்க் வாங்க போற இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே போர்டில் 180க்கு மேல எடுத்து இன்னைக்கு சிட்டி பேங்க்ல ஒரு பெரிய பதவியில இருக்கான். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறனால ரொம்ப முக்கியமான ஒரு 2 பேரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ அவங்க யாருன்னா 60+ மெம்பராக இருந்து ரொம்ப திறமை மிக்க அனுபவம் வாய்ந்த ஒரு 2 நபர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு நபரை நம்ம இன்னைக்கு கூப்பிட போகிறோம். இவங்க 2 பேரை இன்டர்வியூ எடுக்கிறதுல அவங்க எப்படின்னு தெரியல, நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். என்ன எவ்வளோ விஷயங்கள் சொல்ல போகிறாங்க, எப்படிலாம் கேட்க போகிறோங்கிறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் சித்ரா மேம் அண்ட் மிஸ்டர் பிரகாசம் சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. சார் டீச்சர் ஆகிட்டீங்க, எதனால டீச்சர் ஆனீங்க? ஏன் டீச்சர் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? நான் உண்மையை சொல்லணும்னு சொன்னால், உண்மையில் நான் லைக் பண்ணி டீச்சராக முதல்ல சேரலை. அதான் உண்மை. 1979 அப்போ ஹையர் செகண்டரி ஸ்டார்ட் பண்ண 78 ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் 78 ஆகஸ்ட்டில் தான் முடித்தேன். 79 உடனே எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிதுன்னு ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக பேங்கிங் போகிற மாதிரி தான் எனக்கு ஆசை உண்மையிலே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் போயிட்டாங்க, அதனால் நானும் பேங்க் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் நான் ஒர்க் பண்ண பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அவரோட அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு கொடுத்த ஒரு அப்ரிசியேஷன், இதெல்லாம் என்ன அந்த டீச்சிங் லைன்லேயே இருக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, அதனால தான். ஆனா எனக்கு டீச்சர் போகணுங்கிறதுலாம் ஆசை கிடையாது. உண்மையில இனிஷியலாக எனக்கு இல்லை. 1 இயருக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டாச்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டோட அப்ரிசியேஷன் பார்த்த உடனே நம்ம விடக்கூடாது. அதுக்கப்புறம் பேங்க் வேலை கிடைச்சது, நான் போகலை. இதான் உண்மை. பேங்க் வேலை கிடைச்சது, நான் போகலை. அதனால அந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன், ரிட்டையர்மெண்ட் அதே ஸ்கூலில் ரிட்டையர் ஆனேன். ஆமாங்க. நீங்க எதனால மேம் டீச்சிங் ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க? ஏன் டீச்சர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணீங்க? டீச்சிங் அப்படின்னா அதாவது பெரிய ஒரு இதுவோட வரல. சின்ன வயசுல பார்த்தா டெய்லி என்னுடைய விளையாட்டே ஸ்கூல்ல என்ன படிச்சுட்டு வரேனோ அதை வீட்டில் பெரிய சுவர் இருக்கும், அதில் எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டீச்சர் விளையாட்டே தான் விளையாடுவேன், வேற எதுவுமே விளையாட மாட்டேன். அப்படி ஒரு ஆர்வம், அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னதுக்கு மாறா என்னுடைய வாழ்க்கையில நான் எம்ஏ எல்லாம் முடிச்சதும் எனக்கு பேங்க் ஆஃப் மெஜுரால வேலை கிடைச்சிது, சிஎல்ஆ. சரின்னு ராயப்பேட்டா பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் லஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, திருப்பி 4 மணிக்குலேருந்து 7 மணி வரைக்கும். ஸோ அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, இந்த மாலை நேரத்தை மிஸ் பண்ணுறோம். இந்த பேங்க்கில் உட்காந்துட்டு எதுவுமே பார்க்க முடியல, ரசிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்குன்னு சொல்லி ஒரே அழுக. சிஎல்ஆ தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, இந்த பேங்க்லலாம் இருந்தால் அப்படி மாலையை ரசிக்க முடியாதுன்னு மனசில் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் என்னோட அக்கா தான் நாங்கள்லாம் ஆஃபீஸில் போய் அவஸ்தைப்படுறோம், நீ டீச்சிங்க்கு போய் உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதை தலைப்புரியாக எடுத்துக்கிட்டு உடனே இந்த டீச்சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஏவியில் முதல்ல எனக்கு வேலை கிடைச்சிது முடிச்சதும். ஸோ அங்கே ஒரு 5 வருஷம் வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேயே கிடைச்சிருக்கு ஆண்டவன் அருளால. ஸோ நீங்கள் டீச்சராக இருந்திருப்பீங்களா சார் இவ்வளோ இயர்ஸ்? ஸோ அப்போ மனசுக்கு எனக்கு இந்த தருணம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் டீச்சர் ஆனதில், நான் ஆசிரியராக இருந்ததில் இந்த தருணம் மனசு ரொம்ப நெகிழ்ந்த தருணம் அப்படின்னா அது எந்த தருணத்தை சொல்லுவீங்க? இது மாதிரி நிறைய முறை எனக்கு ஆயிருக்கு. ஏன்னா என்கிட்ட படிச்சுட்டு போன பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலையில் செட்டில் ஆகிருக்காங்க. என்னை பார்த்து அவங்க பிரகாசம் சார்னு கூப்பிடுவாங்க, நான் அவனை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். என்னப்பா நீ யார்ப்பா அது, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னா, சார் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் சார் அப்படின்வான். இன்றைக்கும் எத்தனை பிள்ளைங்க சொல்கிறாங்க, சார் உங்களால் தான் நான் இப்படி இருக்கேன், உங்களால் தான் நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாலமுருகன் ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன இதுக்கே கூட்டிகிட்டு போனார், அவருடைய ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கி நான் இருக்கிற நிலைக்கு காரணம் பிரகாசம் சார் தான் சொன்னார். ஆனால் நான் எழுந்து பேசும்போது சொன்னேன், நான் என்னுடைய டியூட்டியை மட்டும்தான் செஞ்சேன், சின்சியராக செஞ்சேன், அது மட்டும்தான். மற்றதெல்லாம் அவனுடைய முயற்சியில் அவன் வெளியில் வந்திருக்காரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இல்லை சார், உண்மையாகவே நீங்கள் போட்ட அதனுடைய விதை தான் சார் நான் இன்றைக்கி பெரிய ஆலமரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாக நான் நெகிழ்ந்து போயிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, முக்கியமானது மட்டும் நான் சொன்னேன்.
சூப்பர் சூப்பர் சார். மேம் நீங்க எப்போ வந்து நெகிழ்ந்த தருணம்? பல நிகழ்ச்சி சொல்லலாம், ஏராளமான நிகழ்ச்சி இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து குரூப் 4 அவங்களுக்கு வந்து 2016ல் வந்து ஃபுல் தமிழ்நாடுக்கும் தமிழ் பேப்பர் என்னோடது தான் வந்து இதுவாச்சு, எல்லாரும் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தேன். மேலும் அதுக்கு வந்து மெருகு சேர்க்கிற மாதிரி ஆண்டவனுடைய அருளில் அடுத்த ஆண்டு 2017ல் கலெக்டர்ஸ் குரூப் 2 அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ் பேப்பர் நான் தான் செட் பண்ணேன். 25 கலெக்டர்ஸ் எழுதுனாங்க. 25 பேரோட பேப்பரையும் நான் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணேங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது க்ரௌன் அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த டீச்சராக இருந்ததுனால இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி ஆண்டவனுக்கும் என்னுடைய டீச்சிங்க்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சும்மா கிடையாது ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுங்கிறதுலாம். இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணி அவங்க அதை எழுதி இவ்வளோ பேர் நம்ம கொஷின் பேப்பர் தான் எழுதுறாங்க, நம்ம எடுத்த கொஷின் தான் எழுதுறாங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது டவுன் ஆகும்போதோ இல்லை அவங்க ஏதாவது சோர்வாக இருக்கும்போதோ நீங்கள் அவங்களுக்கு தர மோட்டிவேஷன் என்னென்ன? இப்போ வந்து இந்த மாணவ பருவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து படித்து பாஸ் பண்ணணுங்கிறது. அதனால நம்ம பள்ளிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம எத்தனை சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட்னா 6 சப்ஜெக்ட்லேயும் முதல்ல பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால நிறைய கதைகள் தான் சொல்லுவேன், இதெல்லாம் உதாரணங்கள் சொல்லுவேன். அதனால மாணவர்கள் வந்து நிறைய மாறி நல்லாவும் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர ஒரு மோட்டிவேஷன் என்ன? மெயினாக வந்து எங்களுக்கு வந்து ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு எஜுகேஷனும் கிடையாது, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கிடையாது. பை ஆல் மீன்ஸ் கூடுமான வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கிளாஸ் ரூமில் வந்து நான் கிளாஸ் உடனே எடுக்கவே மாட்டேன். அவங்கள வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு லாங் டீப் பிரெத் எடுக்க வைப்பேன். 3 to 5 times லாங் டீப் பிரெத் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி கொடுப்பேன். நம்ம கொஞ்சம் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லுங்கள். ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷங்கிறது திரும்ப நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா நீ வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போவ, சினிமா தேட்டருக்கு போகும், மைண்டு எங்கெல்லாம் போகும். ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது மாத்திரம் இங்கே இருக்கிறதுக்காக ஒரு 30 நிமிஷம் அதுக்கிட்ட சொல்லி இங்கே இருக்கணுன்ற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவேன். மற்ற எந்த ஜாப்லேயுமே இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்காது. டெஃபினட்டாக நான் அடித்து சொல்லுவேன். எந்த ஜாப்லேயுமே இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் அது மாதிரி நினச்சிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு உங்களால் தான் வந்தேன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ண ஆக்சுவலாக நான் சம்பளம் வாங்கின்னு சொல்லிக் கொடுத்தேன், சின்சியராக சொல்லிக் கொடுத்தேன், அவ்வளோதான் உண்மையில். ஆனால் அது இன்றைக்கும் நிலைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் என்னையை நானே பின்னால் தட்டி கொடுத்துக்கிறேன் ரியலாகவே. ஓகே அப்படின்னு. இப்போ எஜுகேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உங்களோட விஷயம்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பார்வையில் நீங்கள் கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? பாரதிதாசன் சொல்வார், கல்வி இல்லாதவன் வந்து கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம் புதல்வர் விளைவதில்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கல்வி தான் என்னைக்குமே வந்து, அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், சாதாரணமாக எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குது, ஆனால் கல்வி கற்கலைன்னு சொன்னால் அது வந்து புண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால கல்வி வந்து உயிர் மூச்சு மாதிரி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல டெக்னாலஜிலெல்லாம் முன்னேறிட்டோம். நம்மளை விட சின்ன குழந்தைங்க அவ்வளவு செய்யும் பொழுது, அவ்வளவு ஆற்றலோடு இருக்கும் பொழுது கல்வி வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருமே உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார், உங்களோட பார்வையில் கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே மிக 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 முக்கியமானது தான் கல்வி. இன்றைக்கி சரியாக படிக்கலை அப்படின்னா பேக் பெஞ்சஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையிலே வந்து வேலை கொடுக்குற ஒரு முதலாளி ஆகியிருக்காங்க. உண்மை. ஃப்ரண்ட் பெஞ்சுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வேலைக்கு போகிறாங்க, அதான் உண்மை. இருந்தாலும் கல்வி என்பது இல்லைன்னு சொன்னால், இன்னும் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நல்ல மேலே போகலாம். அந்த கல்வி இல்லைன்னு சொன்னால் ஓரளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். இப்போது காமராஜர் இருந்தார், கல்வி கற்காத ஒரு மேதையாக இருந்தால் 5ஆம் கிளாஸ் தான் படித்தார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? நம்மளை எல்லாமே படிக்கிறோம் பார்க்குறோம் எல்லாம். ஆனால் இன்றைக்கும் அவர் பேசப்படுறார். அவருடைய அந்த மக்களுக்காக செய்த சேவைக்காக அவர் பேசப்படுகின்றார். இதே அவர் இன்னும் படிச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாருன்றது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக கல்வி கண்டிப்பாக வேண்டும். ஸோ உங்ககிட்டயே நிறைய, அதான் நீங்கள் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு மாணவன் வந்து என்னால் மறக்கவே முடியாது என்ன ஆனாலும் அப்படின்னா, உங்கள்ட்ட இருந்து போன ஒரு சிறந்த மாணவனாக அவங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்க யார்? அவங்கள பற்றி ஒரு 2 வரி. சிறந்த மாணவர் நான் ஒருத்தர் மட்டும் சொல்லவே முடியாது உண்மையிலேயே. ஏன்னா என்ன உண்மை அதுதான். ஏன்னா ஆமாம், இல்லை உண்மையே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கும் பிள்ளைகள் வந்து இப்போ வெங்கட்ராமன் ஒரு பையன் அங்கே இருக்கான். அவன் வந்து சீனியர் டிவிஷனல் மேனேஜர் லெவலில் போயிட்டு இதில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டான். எங்கிட்ட படித்து போன பையன் தான். ஆனால் எனக்கு அவனுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 5 அல்லது 6 வருஷம் தான் இருக்கும்.
ஆனால் இன்றைக்கி அவன் என் மனசில் இருக்கான், அவன் மனசில் நான் இருக்கேன். அந்த அளவுக்கு அவன் வந்து அவங்க ஃபேமிலி அப்படியே அட்டாச் ஆகிடுச்சு. அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் பார்க்குறதுக்கு கூட எங்கிட்ட, அலையன்ஸ் பார்க்குறதுக்கு கூட எங்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் நம்மக்கிட்ட வருது. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டாச்மெண்ட்னால ஃபேமிலி அட்டாச்மெண்ட், இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 1047 மார்க்ஸ் எடுத்தார். ஃபஸ்ட்டு செட்டு, என்னோட ஃபஸ்ட்டு செட்டு, சொக்கலிங்கம்னு பேர், மறக்கவே முடியாது. சயின்ஸ் குரூப்பில் கூட அந்த மார்க் எடுக்கல, காமர்ஸ் குரூப்பில் தான். நான் வந்து ஃபஸ்ட் இயரில் இந்த வரைக்கும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த பையன் தான் முக்கியமாக காரணம். ஏன்னா 1047 ப்ளஸ் ஹோல் கிளாஸே வந்து 10% ரிசல்ட்ஸ் வந்தது. அதாவது 186 வந்து கிளாஸ் ஆவரேஜ் அவுட் ஆஃப் 200க்கு என்னுடைய அக்கௌண்ட்ஸு இதில். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக சொக்கலிங் இப்போ வந்து ஆக்சுவலாக யூஎஸில் இருக்கார். இப்போ மார்க் சொக்கலிங்கன்னு மாற்றிக்கினார் பேரை அங்கே யூஎஸில். அது மாதிரி இப்போ வந்தாலும் என்னை பார்த்துட்டு தான் போவார், கண்டிப்பாக பார்க்காம போக மாட்டார். அவரும் நிறைய ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறார் உங்களால் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணலாம், என்னோடி நான் செஞ்சேன் இல்லை. மேம் நீங்க உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத மாணவன் யாரு மேம்? 2 மாணவர்கள் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நான் மாணவர்கள் கிட்ட வந்து ரொம்ப நகைச்சுவையாக தான் பேசிகிட்டு இருப்பேன் வகுப்பில். அதனால இப்படி அப்படி போனாலே பயங்கர கலாட்டா பண்ணுவாங்க. தமிழ் மேம் அம்மா அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு பையன் வந்து நல்ல படிப்பான், ஆனால் வேணும்னே வந்து மதிப்பெண் குறைவாகவே எடுப்பான் தமிழில். அதனால அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், வேறு 180 நீ கிராஸ் பண்ணால் என்கிட்ட பேசு, இல்லைன்னா சும்மா சும்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடி வராது அப்படின்னு சொன்னதும், ஒரு நிமிஷம் இருங்க நான் கிராஸ் பண்ணி காமிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 180 கீழே எழுதிட்டு கிராஸ் பண்ணான். அப்படி பண்ணா, சரி என்னடா நீ என்ன மார்க் வாங்க போற, இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன்னா, உண்மையிலேயே வந்து போர்டில் வந்து 180க்கு மேலே எடுத்து இன்னைக்கு சிட்டி பேங்க்ல வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு மாணவன், அது வந்து ரொம்ப கொஞ்சம் அது உருக்கமான நிகழ்ச்சி. பழனின்னு பேரு. யார்கிட்டையும் பேச மாட்டான், சிரிக்க மாட்டான். என்ன ஜோக் அடிச்சாலும் கிளாஸ்லயும் சிரிக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச மாட்டான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனுக்கு வந்து அந்த வறுமை பல சூழல் காரணமா அப்படி இருந்தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமா இருக்கும், அதனால நீ வந்து இதெல்லாம் கடந்து வரணும்னு எல்லாம் பேசி இது பண்ணும் பொழுது, அந்த பையனுக்கு வந்து நடுவில் ஒரு சின்ன ஒரு இடையூறா ஏதோ ஒரு பொண்ணு கூட பழகி தற்கொலை வரைக்கும் போயிட்டான். பாய்சன்லாம் குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். ஸோ உடனே ஹெட் மாஸ்டர் என்ன தான் கூப்பிட்டாரு, தமிழ் மாணவன், அதனால் நீங்கள் தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நான் போய் பார்த்து பேசினதும், ஸோ நட்புங்கிறது வேறப்பா, காதல்கிறது வேற, இந்த வயசில் வராது, அதனால நீ தவறாக நினச்சிட்ட, இப்போ நீ வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனால உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டம், அதனால இதெல்லாம் நீ உணரணும்னு சொல்லி அவங்ககிட்ட அன்னைக்கு போய் சத்தியம் வாங்கிட்டு, இனிமே லைஃப்ல எப்பவுமே இந்த சூசைட் அப்படிங்கிற இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த பையனும் ஒரு பெரிய பதவியில வேலை பார்க்க. நம்மளால வந்து ஒருத்தரோட லைஃபே வந்து மீண்டிருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டூடெண்ட் வந்து சேடா இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்லி மோட்டிவேட் பண்றீங்களா? நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து டீச்சிங்லேயே இருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு மன கஷ்டம், வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க அந்த டைம்ல உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? என்ன வேர்ட்ஸ் சொல்லி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க, இல்லை என்ன விஷயம் சொல்லி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ப்ராப்ளம்ஸ் வர்றதுன்றது வந்து நேச்சர். ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படி சோர்வானாலும் என்ன நானே வந்து நான் பண்ணிக்கிறேன், ஓகே திஸ் வில் கம் அண்ட் கோ. அதனால் வந்து நம்ம அதுக்கான வழியை தான் தேடணும். அந்த ப்ராப்ளத்துக்கான வழியை தேடணும். அந்த ப்ராப்ளத்தில் போய் விழுந்துடக்கூடாதுன்றது என்ன எனக்கு முதலேருந்தே அந்த இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையை மீறி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால், எங்கள் கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காரு, உன்னால் ஆகக்கூடிய காரியம் எதனா இருந்தால் அதை நீ செய்யலைன்னு சொன்னால் நீ கஷ்டப்படு. உன்னால் ஆகக்கூடிய காரியம் இல்லை, மற்றவங்களால் ஆகக்கூடிய காரியம், அதுக்கான முயற்சி என்னென்ன பண்ணணும்னு நீ எடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி நீ கவலையப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் என்னையே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். மேம் நீங்க உங்களை எப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க நீங்க சாடார டைம்ல? நான் வந்து வெரி லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய பணிக்காலம் நான் முடிக்கிற வரைக்கும் எனக்கு என்னோட அம்மா இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு சோகம்னாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன். அம்மா வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்து அதாவது வெறும் அட்வைஸ்னு கிடையாது, ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைப் எனக்கு. அதனால அந்த நேரத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அடுத்தது அதே மாதிரி ஏதாவது ஒன்றில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து கூட இன்டர்வியூ பண்ணுறதுக்காகங்கிறதுனால சொல்லலை, சார் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸை எப்போ பாரு மனசில் அதை நிலைநிறுத்திட்டு அதை ரீங்கரிச்சுக்கிட்டே இருக்கும்.
இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார். அதனால அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னார். அது நல்ல மனசில் பதிஞ்சிடுச்சு. அதனால ஸ்கூலில் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் இன்வால்மெண்ட்டோட செய்வேன். அதனால எல்லாருமே வந்து உடனே கூப்பிட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வந்து சோர்ந்து உட்கார்ந்தாலும் எங்கள் பள்ளியில் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்டர் தாமோதரன் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சீனியர். அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட யாரும் சோகமா உட்கார விட மாட்டார். என்னாச்சு இப்படி இருக்க, இப்படி இருக்க மாட்டியே சித்ரா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 4 ஜோக் அடிச்சு ஏதோ பண்ணி சரி பண்ணிடுவாரு. அதனால இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ப்ளஸ் அந்த இன்னி வரைக்கும் எனக்கு லைஃப் டைம்க்கு அந்த இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட் வந்து அப்படி ஒரு தாரக மந்திரமா வச்சுருக்கு. 2 பேரும் ஒரே ஃபேமிலியில வந்து 2 டீச்சர் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க மத்தவங்களையும் ஒரு டீச்சரையுமே நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல்ல 2 திறமை வாய்ந்த, அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் அண்ட் தங்கையோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாயெல்லாம் வலிக்குது, சிரிச்சு சிரிச்சு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஃபன்னா போச்சு. டைம் போனதே தெரில. ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜோவியலா எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அனுபவத்தையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான இன்டர்வியூவை ரொம்ப அழகா முடிச்சு கொடுத்தீங்க. எனக்கு எங்களோட டீச்சர் ஞாபகம்லாம் வந்துருச்சு. சே, நம்மளோட டீச்சரும் இப்படி தானே இருப்பாங்க, நம்ம அவங்களெல்லாம் எப்போ இன்டர்வியூ எடுப்போம், அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நான் மிஸ் பண்ணது எல்லாமே இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்க 2 பேருக்குமே. எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதை விட நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அதான் திருப்பி சொல்கிறேன், இன்வால்மெண்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆகிட்டீங்க எல்லாம். இது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ரொம்ப டைம் செலவு பண்ணி மெனக்கெட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ. ஓகே, தேங்க்ஃபுல் டு த ஹோல் ஆர்கனைசேஷன், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எவரிபடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப ஒரு அற்புதமான நேரமா இருந்தது. மறுபடியும் இப்ப ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் பள்ளிக்கு போய் மாணவர்களோட இருந்த ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டது. ஒரு வித்தியாசமான, எதுவுமே யோசிச்சு இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோன்னு இல்லாம அடுத்தடுத்து கேட்கறது எல்லாமே ஒரு சுவையா, ரொம்ப ஒரு தொய்வு இல்லாம அவ்வளவு அற்புதமா இருந்தது. அது மட்டும் இல்லாம சகோதரனுடைய நிறைய அந்த ஆழ்ந்த அறிவு, அவர் சந்தித்த இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாவும் இருந்தது. அதனால ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஆசிரியர் தினத்தை இந்த வருடம் வந்து 60+ மூலமா கொண்டாடினதுல மிக்க மகிழ்ச்சி.